தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க உடனே வாங்க தம்பி. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஓகே, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? நான்சென்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? உங்களோட பர்சனல் லேப்டாப் கம்ப்யூட்டர். இது என்னோடதுன்னு யார் சொன்ன? இதை கொண்டு வந்து கொடுத்ததே உங்க வைஃப் தான். அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சீக்கிரம். சீஃப் என்ன சொன்னாருன்னா, நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே, எங்க பிளான் தெரியாம திரியறேன். டேய் சொல்றேன். கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க. சாயந்தரத்துல இருந்து விஜய் அண்ணா பத்தி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் கரூர் விஷயத்துல முடக்கணும்னு நினைச்சாங்க, முடியல. ரெண்டாவது மக்களை சந்திக்க விடாம அவரை தடுத்தாங்க, அதையும் கடந்து வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவர் அப்படின்னு போட்டு டிஎம்கே அகைன்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்கு. இவ்வளவு சீப்பான பார்ட்டி. நீங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு என்ன நீங்க செஞ்சாலும் மக்கள் ஏத்துக்குவாங்களா? மக்கள் அவர் பக்கம் தான். பண்ணுங்க, என்ன எவ்வளவு உங்களால கேவலமான விஷயங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. வி சப்போர்ட் விஜய் அண்ணானு. நாங்க இருக்கோம், சப்போர்ட் பண்ண விஜய் அண்ணாவுக்கு நாங்க இருக்கோம். இன்னும் நீங்க என்ன அவர் மேல அவதூறு பண்ணாலும் மக்கள் சிந்திச்சுட்டாங்க. ஆட்சி மாறணும்னு அதை யாராலையும் மாத்த முடியாது. ஹேஷ்டேக் வி சப்போர்ட் விஜய் அண்ணா. உங்க டீம்டையோ உங்க இன்ஃப்ளூயன்சர் உங்க கண்ட்ரோல்ல இருக்க அந்த பேக்கெட்ஸ்ல இருக்க இன்ஃப்ளூயன்சர் ஹைப்பர் லோக்கல்ஸ் பேஜஸ்லயே போஸ்ட் பண்ண பாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? மக்களை திசை திருப்பறதுக்கான ஒரு செயல் தான் இதெல்லாம். ஆனா மக்கள் தான் சிந்திச்சுட்டாங்களே, அவர் தான் வரணும்ட்டு. என்ன பண்ண முடியும் உங்களால? இன்னும் ஒரு 1 hour 1.5 hours இதை பண்ணி போட்டீங்கன்னா தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது எல்லா நியூஸ் சேனல்ஸ் கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம காட்டிங் குடுக்குறோம், கூட்டிங் குடுக்குறோம். மீடியாவுக்கு இது முக்கியமான நியூஸா, பிரேக்கிங் நியூஸா, எல்லா சேனல்லையும் ஒரு மணி நேரத்துல வந்துருச்சு. என்னடா உங்களோட மீடியா, எச்ச மீடியா, இப்படியே பண்ணி ஒருத்தர் முடக்கணும். அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் காரிதாண்டா துப்பணும். விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த நடிகையோடு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை அவர் முறித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் கடந்த உறவு என்பது தவறானது என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்வதற்காக 5 ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நடிகர் விஜய் அதை கேட்கவில்லை. நீ நானும் ஓடிலாமா? தொடர்ந்து அந்த நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருந்து வந்தார். எனவேதான் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றேன் என்று சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அது மட்டுமல்லாமல் அந்த திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் விஜய் தன்னை பொதுவெளியில் நடமாட முடியாத அளவு செய்துவிட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும். குடும்பம் பண்றானா அவன்? சுதந்திரமா இருக்க விடல, அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்கிறாப்ல, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். அவங்க இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தா இல்லையா? சைக்கோபாத். சைக்கோபாத்னா சைக்கோ அப்படின்னா மூல கோளாறு உள்ளவ லூசு பையா. எனக்கு மனைவி என்ற முறையில் வீட்டில் இருந்த ஒரு சில உரிமைகளை கூட தடுத்து நிறுத்தி விட்டார் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சங்கீதா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும், முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அப்ப புரியல, இப்ப புரியுது. என்னப்பா அது என்னமோ சொன்னீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. கட்டின பொண்டாட்டியே அவன் பாதுகாக்கல. கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, நாட்டை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட்ட நீ. யாரு காரணம்? திமுக தான். உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு
போட்டோன்னு வச்சுக்க, என்னடா அந்நியதாங்காரன் இருக்க, ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பா முடியும்? அப்படிதான் வந்து அந்த சாணியை மிச்சம் இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான்? நான் வந்து எம்எல்ஏ எம்பி சிஎம் நான் போயிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து சில்லறெல்லாம் இழுத்துட்டு இருக்க? நீ நான் சொன்னதை கேட்டு அந்த நடிகையுடன் இருந்த உறவை கைவிடுவதற்கு விஜய் எந்த வகையிலும் முன்வரவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தை தன்னுடைய மனுவிலே குறிப்பிட்டு அதன் காரணமாகத்தான் தனக்கு மனமுறிவு வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்திலே மனுவாக சங்கீதா தாக்கல் செய்திருக்கின்றார். எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு அவர் என் கூட இருக்கணும், இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ணோட எங்கேயாவது போயிடணும். என்னாச்சுப்பா? எது இப்படி ஓவரா பேசுறீங்க? சத்தியமா எந்த பொண்ணு இல்லடி. சொல்லுங்கடா. டேய், நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாகி வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா. பேப்பர் வெட்டி தலையா. விஜய் அந்த நடிகையோடு இருந்த தொடர்பு என்பது அந்த நடிகை வாட் இஸ் தட்? அந்த நடிகை யாரு அப்படிங்கறதா 2021 ஏப்ரல் மாதம் அந்த திருமணம் கடந்த உறவில் விஜய் இருக்கின்றார், நடிகையோடு தொடர்பில் இருக்கின்றார் என்பதை தான் கண்டறிந்ததாக சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. நடிகர் விஜய் திடீரென கீர்த்தி சுரேஷ் மீது அளவு கடந்த கனிவு காட்டுவது அவரது மனைவி சங்கீதாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் புகைச்சலை உண்டாக்கி உள்ளதாக சொல்கிறார்கள். மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. ஏனென்றால் விஜய் தங்கியிருக்கும் நீலாங்கரை வீட்டிலிருந்து அவரது நண்பர் சஞ்சீவி வீடு வெறும் 1 கிலோமீட்டர் தானா. இதை உறுதிப்படுத்தும் வகையில் விஜயின் நண்பர் சஞ்சீவின் வீட்டுக்கு முன்பாகவே கீர்த்தி சுரேஷின் BMW கார் நின்று கொண்டிருந்தது. இதனை நியூஸ் தமிழ் கேமராமேன் வீடியோ எடுத்த நிலையில் செய்தியாளர் ஜவஹரை தொடர்பு கொண்ட விஜய் தரப்பினர் செய்தியில் சஞ்சீவி வீட்டை வேண்டுமானால் காட்டிக் கொள்ளுங்கள், அங்கு நிற்கும் கீர்த்தியின் BMW காரை மட்டும் காட்டாதீர்கள் என கேட்டுக்கொண்டதுதான் ஹைலைட். எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து புதிய காதல் கதையை உருவாக்கி வருகின்றனர் கோலிவுட் பிரமுகர்கள். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன், உன் கெட்டுக்கு 3 கொண்டாட்டியா? விஜய்க்கு ஏதேனும் ஒரு வகையில் மனமாற்றம் வந்துவிட மாட்டாதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் 5 ஆண்டுகளாக பொறுத்து கொண்டு இருந்ததாக அந்த மனுவிலே சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. இது விஜய்க்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆதரவை, குறிப்பாக செல்வாக்கை, பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவை எந்த அளவு பாதிக்கும் என்பது தேர்தலில் தெரிய வரும். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. அவன் இன்னும் திருந்தல மாமா. 2021 ஏப்ரல் மாதம் தான் கண்டறிவதற்கு முன்பாகவே அந்த நடிகையோடு பல ஆண்டுகளாக விஜய்க்கு தொடர்பு இருந்தது என்பதையெல்லாம் சங்கீதா தன்னுடைய மனைவிலே சொல்லி இருக்கின்றார். அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? விஜய் திருந்த வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் தான் கூறிய பொழுதும் விஜய் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அப்பாவா? யாரா அது? தன்னிடம் இனிமேல் அந்த நடிகையோடு நான் பழக மாட்டேன் என்று விஜய் சொன்னாரே தவிர தொடர்ந்து அந்த நடிகையோடு தொடர்பில் தான் இருந்தார். தேவையில்லை, நீதான் பஞ்சாதி. அது கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கணவன் மனைவியாக இருவரும் வாழ்ந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக விஜய் தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டது கிடையாது. அது மட்டுமல்லாமல் விஜயினுடைய பனையூர் வீட்டிலே, அவருடைய நீலாங்கரை இல்லத்திலே யாரும் இல்லை என்றெல்லாம் திரைத்துறையில் பல கருத்துக்கள் உலா வந்தன. பனிக்கரடி பிலோமினா ஒர்க் ஆகாத உன் போனுக்கு எதுக்குடா எக்ஸ்ட்ரா சார்ஜ்? எல்லாரும் வீட்லயும் விஜய் இருக்கிறார், அவர் வீட்டுல மட்டும் விஜய் இல்ல. தலைவன் குடும்பமா போயிருச்சு, 2ஆ போயிருச்சு. என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க. எனவே விஜய் சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தால் மனமாற்றம் ஏற்பட்டு அந்த நடிகையோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நிறுத்தி கொண்டு தன்னுடைய மனைவியோடு தொடர்ந்து வாழுவாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வீட்டுக்கு போன மேடம், நான் சொல்றது கேளு நரேஷ்.
நீ விளையாட்டு தரமா நினைச்சிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்து என்னடா 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம் வா. எப்படியானும் இன்னும் 2 மாதத்திலே தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்திற்கு சென்று விஜய் இந்த மனமுறிவு வழக்கிலே சில தகவல்களை சொல்ல வேண்டியதற்கும் அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதற்கும், மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக அரசியல் கட்சியினுடைய தலைவராக முக்கிய கட்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. தலைவரை பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணு வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. என்னன்னா இப்போ சில பேர் அழுதுருக்காங்க, உண்மையை ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் உன்னை என்னமோ நினைச்சேன், இப்படி பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அதான் பல பேர் பார்த்தேன், நெஞ்சு பொறுக்குது இல்லையே உன் தலைவனுக்கு சங்கீதா சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியது கணவன் என்ற முறையிலே விஜயனுடைய கடமையாக இருக்கின்றது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? காலை கிடைக்காம தாயடிச்சு விட்டுருங்க. எனவே விஜய் எப்படியான நிலைப்பாட்டை எடுக்க போகின்றார்? தொடர்ந்து விஜய் தன்னை பின்பற்றக்கூடிய ஆதரவாளர்களுக்கு பல்வேறு வகையில் அறிவுரையை சொல்லி வருகின்றார். எனக்கு பிடிக்கல, அவன் டைவர்ஸ் பண்ண 3 months ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். hope you have a better luck this time. Thanks. Let's talk. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்தியன் தானே? Yes, but நாங்க இங்க செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதான் நம்ம பண்பாட்டை மறந்துட்டு காதலையும் கல்யாணத்தையும் இப்படி கேவலமா பேசுறீங்களா? நீங்களா? சாக்கோர 6 மணி வரைக்கும் தான் நான் லட்சுமி தாஸ், 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்ன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க வெக்கமா இல்ல? இதுக்கு வாழ்த்து வேற பெருமையா. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. காலை பண்ண ஒருவேளை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே நிறைவேற்றலனாக்கா, நான் எதுக்கு தான் ஓன்ட்ட கொடுத்து வாக்குறுதியை காப்பாற்றணும் நாளைக்கு வந்து கேட்டாக்கா மூஞ்சி என்ன மடக்கி முட்டிக்கு கீழே வச்சுப்பீங்களா? நாளைக்கு அவன் கேட்பான், இப்படியாப்பட்ட நபரை ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க, என்ன புடுங்க போறீங்கன்னு கேட்கறேன் நானு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? தன்னுடைய சொந்த வாழ்வில் தடம் புரண்டு விட்டாரோ என்று எண்ணக்கூடிய விதமாக அவருடைய மனைவியினுடைய இந்த மனுக்கள் இருக்கின்றன. பப்பளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடிய இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமிமாக்கு போய் துரோகம் பண்றீங்க. எனவே இந்த 5 ஆண்டுகளாக அவர் கண்டித்து பார்த்து விஜய் திருந்தாத சூழ்நிலையில் தான் இந்த நடிகையோடு இவர் தொடர்பில் இருக்கின்றார் என்பதை அரிசி வாங்க காசு இல்லாம அச்சு அல்லாடி நிக்க ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. இந்த மனுவிற்கு எதிராக விஜய் எப்படி கருத்துக்களை சொல்ல போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? இதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. விவாகரத்து வழக்கை பொறுத்தவரை சரி தவறு என்பதாகவெல்லாம் ஆய்வு செய்யப்படாது. இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அதை இந்த தரப்பு இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றெல்லாம் நீதிமன்றம் எதிர்பார்க்காது. 2 தரப்பையும் அமர வைத்து விஜயிடம் விளக்கம் கேட்பார்கள். எனவே விஜய் என்ன சொல்ல போகின்றார்? ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒருத்திக்கு ஒரு புருஷன் தாங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது. 2-3 வாட்டி கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களை பார்த்திருக்கேன், 4-5 வாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். அந்த கல்ச்சரை பார்த்து வளர்ந்த எனக்கு ஒரு வருஷம் மட்டும் பொண்டாட்டியர் அக்ரிமெண்ட் போட்டது எனக்கு தப்பா தெரியலடி. விஜய் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு, ஒருவேளை தவறு செய்திருந்தால் அதை உணர்ந்து கொண்டு அந்த நடிகையோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு தொடர்ந்து சேர்ந்து வாழ்வாரா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. 2 பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரா ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. போனாலும் சரி 2 பேர். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.